ஏலியன் எர்த். ஏலியனை பத்தி ஸ்பேஸ்ல ஸ்பெசிமென்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்பேஸ் ஷிப் 2125வது வருஷத்துல எர்த்ல கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் எர்த்ல என்ன நடக்குது அப்படிங்கறதா இந்த ஏலியன் எர்த் வெப் சீரிஸோட ஒரு சின்ன பேஸ் லைன். இது நான் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் பார்த்தேன். 2 எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே வந்து தரமான விஷுவல். 2 எபிசோட்லயுமே ஏலியன் இறக்கி சம்பவம் பண்ணிருக்காங்க. 3வது எபிசோட் இன்னைக்கு நான் ஆகஸ்ட் 19th காலையில வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. மேபி இது இந்த ரிவ்யூ வீடியோ லேட்டா கூட நான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை இதை நான் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். அடுத்தடுத்து வர எபிசோடுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரிவ்யூ வீடியோ ஸ்பாயிலர் எல்லாம் போட ட்ரை பண்றேன். இந்த 2 எபிசோடுக்கான ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். நீங்க செய்யற வேலை புதுசா இருக்கலாம், பழசா இருக்கலாம். பட் ஆனா வந்து ஒரு கட்டத்து மேல இது எதுக்குடா செய்யறோம், இது என்னடா வரவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. நீங்க அப்படி சோர்ந்து போய் அந்த வேலையை குவிட் பண்றதுல அந்த வேலையோட சக்சஸ் இல்லைங்க. லேட் ஆனாலுமே வந்து அந்த வேலையை செஞ்சு முடிங்க. ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன ஸ்டெப்ஸா எடுத்து அந்த வேலையை முடிக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஒரு சோம்பேறியா இந்த வேலையை எப்படி செய்யலாங்கிற மெத்தட்ல அப்ரோச் பண்ணி அந்த வேலையை செஞ்சு முடிங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல. வயசுக்கும் செய்யற வேலைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ எவ்வளவு லேட் ஆனாலும் நீங்க எடுத்துக்கிட்ட வேலையை செஞ்சு முடிங்க. இந்த ஏலியன் எர்த் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட், இந்த 2 எபிசோட் பாத்தீங்கன்னா வந்து எடுத்தோடனே கதைக்குள்ள குதிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லயே வந்து ஏலியனை சொன்ன மாதிரி வந்து கொண்டு வந்து ஒரு சில சம்பவம் செஞ்சிடறாங்க. ஏலியன் இன்வேஷன் இதுக்கு முன்னாடி வந்து ஏலியன் படங்கள் மாதிரி படத்தோட ஸ்கிரீன் டைமை ஏலியன்ஸ்க்கு ரொம்ப கம்மி பண்ணி எப்படியே பில்டப் ஏத்தி கடைசி சீன்ல மட்டும் லைட்டா மூஞ்சி காட்டிட்டு போற மாதிரி எல்லாம் ஏமாத்தல. முழுக்க முழுக்க கிரவுண்டடா, அதுவும் 2120ல வந்து எப்படி வந்து இந்த உலகம் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கதைக்கு ஜஸ்டிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல சைபார்க், சின்ஸ், ஹைபிரிட்ஸ் அப்படின்னு 3 வகையா வந்து எர்த்ல ஏஐ பிரிச்சிருக்காங்க. ஏஐ, ஸோ ஃபியூச்சர்ல எல்லாமே ஏஐ தான். அதை இந்த வெப் சீரிஸ்ல கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் தான். அந்த ரைட்டிங் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்தாலுமே சில விஷயங்கள் இப்ப கரண்ட்ல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்பவே ரூட்டடா ஆன் த கிரவுண்ட்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏலியன் பிரான்சைஸ்ல ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 படங்கள் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன். அந்த படங்கள்லாம் பார்த்தாதான் இந்த சீரிஸ் புரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்ட்டு இல்ல. இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் வெப் சீரிஸ். ஃப்ரம் த ஸ்டார்ட் என்ட்ரி பாயிண்ட் அளவுக்கு தான் வந்து இதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே அந்த ஒரு இம்பாக்ட், அந்த ஏலியன் ஜினோமார்பஸ் எல்லாம் வருது, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா 1979ல வந்து ஏலியன் படமும், ப்ரொமீத்தியஸ், அதுக்கப்புறம் கவினன்ட் இப்படிங்கிற 3 படங்கள் பார்த்தா இந்த படத்துல சுப்பீரியரா இருக்கிற ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் கேரக்டர்ஸ் பத்தி வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இம்பாக்ட் இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கும். மற்றபடி இதுதான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்கன்னா தாராளமா இந்த வெப் சீரிஸ் வந்து நீங்க பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏலியன் பிரான்சைஸ்குள்ள வரது இந்த வெப் சீரிஸ் மூலியமா தான். இந்த வெப் சீரிஸ் முடிச்சுட்டு தான் இதுக்கு முன்னாடி வந்த இந்த பிரான்சைஸ்ல இருக்கிற படங்கள்லாம் பார்க்க போறேன். இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரிக்கு மெயின் பில்லரே வந்து சிந்தட்டிக் ஹியூமன்ஸும் அதுக்கு ஏஐ எப்படி கான்சியஸ்னஸா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். அதை முடிஞ்ச அளவுக்கு பாக்குற எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் ஸ்டேஜ் பண்ணி விஷுவலா காட்டியிருக்காங்க. அண்ட் ஏஐ தான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு இதுல காட்டியிருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணது முன்னாடி சொன்ன மாதிரி ஹியூமன்ஸ் தான். ஆனா அந்த ஹியூமன்ஸ், நார்மல் ஹியூமன்ஸ் அந்த 2120ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹியூமன்ஸ் ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள் என்னென்னங்கிறதையுமே வந்து ஒரு சில இடங்களை லைட்டா டீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இது 2120ல நடக்கிற கதைன்னு செட் பண்ணிட்டு இதுல இந்த ஏஐஸ் தான் இருக்கு. அண்ட் இந்த வெப் சீரிஸ்ல காட்டுற ஏலியன்ஸை ஒரிஜினல் ஏலியன் ஃபீல மெயின்டைன் பண்ணிட்டு அண்ட் குறிப்பா ஐடென்டிட்டி, சிந்தட்டிக் லைஃப், கார்பரேட் பாலிடிக்ஸ், மார்டாலிட்டி இது எல்லாமே வந்து டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரிஸ்ல. இந்த வெப் சீரிஸோட ப்ரொடக்ஷன் டிசைன், கிரியேச்சர் எஃபெக்ட்ஸ், விஷுவல் எல்லாமே தியேட்ரிக்கல் சினிமா அளவுக்கு ஈக்குவலா லெவல் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனா விஷுவல்ஸ் எல்லாம் டாப் நாட்ச்ல இருக்கு. அண்ட் இந்த வெப் சீரிஸோட காஸ்டிங் பத்தி சொல்லணும்னா வெண்டி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச சிட்னி சாண்ட்லரா இருக்கட்டும், மாரோ அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச பாபோ சேசே, ஸ்லைட்லி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச ஆதர்ஸ், இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சோஸ்டீலர்ஸா வந்து இருப்பாங்க. அண்ட் இவங்களை தாண்டி பாய் கவேலியரா வந்து நடிச்சிருப்பார் ஒருத்தர், சாமுவேல் பெல்க்லின். அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த வெப் சீரிஸ் இப்போ 2 எபிசோட் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த கதைக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வேர்ல்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா செம டீடைல்டா வந்து இந்த 2 எபிசோட்லயே வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஏலியன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லயே வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஏலியன் பிரான்சைஸ் லவ்வர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனமார்ஃப் கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கு. அண்ட் அதுக்கு புது அப்கிரேட் அதோட பாடி அண்ட் ஃபேஸ் ஸ்ட்ரக்சரையும் அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பவரை வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுவுமே விஷுவலா ரொம்ப கன்வின்சிங்கா வந்து காட்டியிருக்காங்க. பேசிங் கொஞ்சம் அன்ஈவனா தான் வந்து இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது மேபி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். எனக்கு பெருசா பேசிங்ல எந்த ஒரு விஷயம் இல்லை. கொஞ்சம் கண்டென்ட் ஹெவியா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகலாம். அண்ட் ஏலியன்ஸை என்னதான் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லயும் வச்சு சம்பவம் பண்ணியிருந்தாலும் அதுக்கான டீடைல்ஸை நீ வர எபிசோட்ல தான் காட்ட போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த 2 எபிசோட்ல காட்டின
ஸ்க்ரீன் டைமை இன்னும் கொஞ்சம் லைட்டா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெரர பயத்தை கிளப்பி விட்டுருக்கலாம்னு எனக்கு தோணுதுங்க. அண்ட் இந்த ஏலியன் எர்த் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட பத்தின ரிவ்யூ இவ்வளோதான். முன்னாடியே சொன்ன மாதிரி சீக்கிரம் அடுத்தடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ணி ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து முடிஞ்ச போட ட்ரை பண்றேன் ஒவ்வொரு எபிசோட இல்லாம. இந்த 2 எபிசோடுக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தாராளமா தருவேங்க. ஏலியன் எர்த் ஒர்த் த வாட்ச் எஸ்பெஷலி ஃபார் ஏலியன் ஃபேன்ஸ். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.